வணக்கம். அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்பர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. நம்ம இந்த ஓரையை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்தந்த ஓரில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பொதுவாக தொகுத்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி சனி ஓரையை பற்றி பார்க்க போகிறோம். எல்லாருமே சனியில் பயப்படக்கூடாது. சனியும் ஒரு யோகாதிபதி தான். ஏற்கனவே சனி நம்ம ஜாதகத்தை பற்றி சொல்லியிருக்கோம். சனி ஒரு ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் மட்டும்தான் அவங்க ஆயுளோடு இருக்க முடியும். என்ன நம்ம எவ்வளோ சம்பாத்தியம் பண்ணாலும், எவ்வளோ லட்சமாக கொட்டியிருந்தாலும், எவ்வளோ உடலில் வலிமையாக இருந்தாலும் உயிர் வேணும்னாங்க. உயிர் இருந்தால் தானே அனுபவிக்க முடியும். அப்போ அந்த உயிருக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஆயுள்காரகன், ஆயுளுக்கு அதிபதி. இந்த சனி ஓரையில் எதை பண்ணலாம், எதை பண்ணக்கூடாது, பண்ணுறதே பார்ப்போம். நம்ம பாசிட்டிவாக எடுத்துக்கிடுவோம். இப்போ சனிக்கிழமை முதல் காலையில் 6 to 7 சனி ஓரை வரும். அப்போ சனி ஓரை என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு உண்டான இந்த எண்ணெய் வச்சு குளிக்கிறது. அந்த காலத்தில் தீபாவளிக்கு தான் சூரிய உதயத்துக்கு முன்னால் குளிக்கணும். சனிக்கிழமை சூரிய உதயத்துக்கு அப்புறம் குளிக்கணும். அப்போ சனிக்கிழமை சனி ஓரில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது நல்ல உடல் வலுவை கொடுக்கும், உயிர் வலுவை கொடுக்கும். முதல்ல அதுக்கு தான் சனிக்கிழமை எண்ணெய் தேய்ச்சி குளிக்கன்னு சொன்னாங்க. சனிக்கிழமை நல்ல உடம்பை ரெஸ்ட் கொடுங்க. ஏற்கனவே கிழமை பலன் போட்டு போனாங்க. சனிக்கிழமை பலனை போய் பாருங்கள். ஒவ்வொரு கிழமைக்கு பலனும் சனிக்கிழமை பலனை சொல்லியிருப்போம். அந்த சனி ஓரையை சொல்கிறேன். இப்போ ரெண்டு ஒரே தொடர்பு தான். அப்போ சனிக்கிழமை சனி ஓரையில் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது, அன்னைக்கு ரெஸ்ட் எடுக்கிறது, எதையுமே உங்களுக்காக செய்யப்படுறது. அதை சொல்லுவாங்க, நம்ம தனியாக சுயநலவாதியாக இருக்க அப்பாள்மக. சுயநலமாக இருக்க சுயநலத்தை தான் பொதுநலம் ஒழிஞ்சிருக்கு. பொதுநலமாகவே நினச்சிக்கிட்டு கூடாது. நீங்கள் தனிப்பட்ட முறை நீங்கள் உங்களை பாதுகாத்தா அது பொதுநலம் தான். உங்களால் யாருக்கு தொந்தரவு இல்லையா, நீங்கள் நல்லது தான் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். அதனால் சுயநலவாதி கிடையாது. தன் உடம்பை பேணி காக்குங்க. உங்களுக்காக அன்றைக்கி ஒரு நாள் ஒதுக்கிடுங்க. ஏன்னா இந்த உடம்பு உங்களுக்காக 6 நாள் உழைக்கிது. சனிக்கிழமை சனி ஓரை, ஏன்னா ஆயுள்காரகன். ஆயில் பார்த்துடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா சாப்பிடுங்க, உங்கள் உடம்பை பாதுகாத்துக்குங்க. இந்த சனிக்கிழமை காலங்களில் சனி ஓரைகளில் மருந்து சாப்பிடலாம். அதே போல் கடனை தீர்க்கலாம். கடன் கொடுக்குறவங்கள தீர்த்து விட்டுறலாம். அதே போல் பொன் பொருள் சேர்க்கலாம். ஏன்னா ஆயுள்காரங்கள்ல சனியும் சுக்கிரனும் நண்பர்கள். அதனால தான் துலாம் ராசியில் போய் சனி உச்சம் பெறுவார். அப்போ சனி பெருகணும் அப்படின்னா சொத்து சேர்க்கலாம், தப்பு இல்லை. இப்போ ஒரு பேங்கில் அக்கௌண்ட் ஆரம்பிப்பாங்க, சனிக்கிழமை ஆரம்பிக்கலாம். ஏன்னா உங்களுக்காக நீங்கள் சொத்து சேர்க்குறீங்க, உங்கள் சம்பாத்தியத்தை சேர்க்குறீங்க, அதில் சேர்க்கலாம். நல்ல உணவுகளை சாப்பிடலாம். அதே போல் இந்த உணவு மருந்தாக இருந்தால் அதுவே விருந்து உங்களுக்கு. அந்த காலத்தில் சாப்பாடு பூராமே மருந்தாக தான் இருந்தது. எப்படின்னா களி, கேப்பக்களி, கம்பங்களி, கம்மங்கஞ்சி எல்லாம். இனி இந்த காலத்தில் எல்லாமே எப்போ பார்த்தா என்னவெல்லாம் கிடைக்கிது. அந்த காலத்தில் அதுதான் கிடைக்கும். அது சாப்பிட்டு உடல் ஆரோக்கியமாக இருந்தாங்க, நோய் இல்லாமல் இருந்தோம். இன்னும் எல்லாமே கிடைக்கிது, எல்லா நோயும் வந்துடுச்சு. என்னென்ன கிடைக்கிது. அப்போ உங்கள் உணவுகளையும் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். உடல் சுத்தம் பண்ணுறதுக்கு இது நல்ல நாள். இந்த பேதி மத்தை சாப்பிடுவாங்க வந்தீங்களா, அதை சாப்பிட்டு உங்கள் உடம்பையும் குடலையும் சுத்தம் பண்ணிக்கலாம். வீட்டு வாசலை இந்த வாரத்துக்கு ஒரு நாள் ஒட்டை அடிப்பாங்க. ஏன் வாரம் பூரா வீட்டில் பாத்ரூம் கழுவுறது, ஒட்டை அடிக்கிறது. அதே மாதிரி நம்ம உடம்பு பாசம் முடிச்சு கிடக்கு. உள்ள பெருங்கோயில் ஊன் உடம்பாளையம், வள்ளலுக்கு வாய் கோபுர வாசல், தெல்ல தெளிந்தோருக்கு சீவன் சிவலிங்கம், கள்ளப்புலனைந்தும் காணா மணிவிளக்கே. அப்போ எல்லாமே இங்கே இருக்குது. 9 ஓட்டைக்குள்ளே இருக்குது எல்லாமே. இதை சுத்தம் பண்ணுறதுக்கு சனிக்கிழமை உபயோகப்படும். அப்போ சனிக்கிழமை என்ன செய்யணும், நல்லா எண்ணெய் குடிக்கணும், நல்ல ஒன்றுக்கு 2 பல் வளர்க்கணும், உடம்புல கழிவு பூரா வெளியே ஏற்றணும்.
சுகாதாரமாக உடம்ப நல்லா மசாஜ் பண்ணுறது, வைக்கிறது, செய்கிறது, இயற்கையான இடத்துல போய் இயற்கையான உணவுகளை சாப்பிட்றது, இயற்கையாக ரெஸ்ட் எடுக்கிறது, எந்த வித மனசுல எந்த தொந்தரவும் இல்லாமல் நார்மலாக பூஜை வழிபாடு பண்ணுறது, குலதெய்வ வழிபாடு பண்ணுறது, நேர்த்திக்கடனை தீர்க்கிறது. பெரும்பாலான கோயிலுக்கு மாவல் கடை நினச்சிக்கிட்டு இருக்கோம்யா, சனிக்கிழமை பண்ணுங்கள், அது முழு பலன் கிடைக்கும். அதே மாதிரி அன்னதானம் பண்ணுறது, ஊனமுற்றவர்களுக்கு உதவுறது, அனாதை இல்லங்களுக்கு போய் அந்த குழந்தைகளுக்கு நம்மளால் முடிஞ்ச உடைகள், உணவுகள், தானங்கள் பண்ணுறது, கண் தெரியாதவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச கண்ணாடி வாங்கி கொடுக்குறது, இல்லை அவங்களுக்கு உண்டான செலவுகளை நாமளே முடிஞ்ச அளவு செலவு செய்கிறது. இது சனி ஓரையில் பண்ணுறது அருமையான பலன் அந்த சனி கிரகத்தாலே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நீங்கள் சனி பயிற்சியில் அட்டமச்சனி, கண்டச்சனி, ஏழரை சனி சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த சனி ஓரில் துண்டுகளை பண்ணுங்கள், கோயிலில் உழவார பணி பண்ணுங்கள், வீட்டில் மனைவி கூட சேர்ந்து அவங்களுக்கு முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுங்கள். வீட்டில் நீங்களும் உங்கள் உடம்பை பார்த்த மாதிரி உங்கள் வீட்டையும் பாருங்கள். வீடை ஒட்டை அடிக்கிறது, வீடை சுத்தம் பண்ணுறது, வீட்டையும் பாருங்கள், உங்கள் உடம்பையும் பார்த்துங்க. அன்றைக்கி உங்களுக்காக உங்கள் வீட்டுக்காக வாழ கற்றுக்கொள்ளுங்கள். சனி ஓரையில் சிறப்பு, சனிக்கிழமையும் சிறப்பு, சனி ஓரையும் அதை விட சிறப்பு. அதே மாதிரி இந்த வீட்டில் நிறையா பொருளை நம்ம வச்சுருப்போம். இந்த ஆகாதது போகாது அதை பூரா கழித்து கட்டணும். எப்படி உடம்புல ஆகாத பொருள் போகாத பொருள்லாம் தங்கியிருக்கும் மலைஜலம் போனால் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சனி ஓரில் மருந்து சாப்பிட்டு க்ளீன் பண்ணுற மாதிரி நம்ம சனிக்கிழமை சனி ஓரையில் வீடை சுத்தம் பண்ணுறது, வீட்டில் உள்ள பழைய பொருளை பூரா வெளியே தள்ளி விடுறது, உடஞ்ச பானை, உடஞ்ச கண்ணாடி, கிழிஞ்ச சேலைகள், கிழிஞ்ச பாய், கிழிஞ்ச தலைவாணி அழிச்சியும் கழிச்சிடுறது. அது நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல் சுத்தம், உயிர் சுத்தம். உடல் சுத்தமாக இருந்தால் உயிர் சுத்தமாக இருக்கும். அதையும் நாங்கள் போட்டிருக்கோம் யூடியூப்பில். உடலும் உயிரும் பேசிக்கிட்டு போய் பாருங்கள். எல்லாருமே நம்மளுடைய அன்பர்களுக்கு பூராமே உணர்வுபூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் ஜாத ரீதியாகவும் ஓரை முறைய நிறைய தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா எல்லாருமே கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறணும். எவ்வளவோ பேசணும் வைக்கிறோம், தன்னைத்தான் தன்னை நீ யோசிங்க. சனி தன்னை சிந்திக்க வைக்கக்கூடியவன், தனிமையை விரும்பக்கூடியவன், தன் தகப்பன் மகனாலேயே வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டவன், உலகத்தில் எது வேணான்னு கண்ணை கட்டி நீதிமானக்கூடியவன். அப்போ உயிர் உங்கள்கிட்ட இருக்கணும்னா, அந்த உயிரை வலுப்படுத்தணும்னா சனி ஓரையில் உங்களுடைய கர்ம காரியங்கள், உங்களுடைய வியாதிகள், உங்களுடைய குப்பைகளை பூரா வெளியே தள்ளிடுங்க. அந்த முறிப்பாங்க, கடனை முறிக்கிறது, இதெல்லாம் சனி ஓரில் பண்ணுறது அற்புதமான பலனை கொடுக்கும். அதே போல் இரும்பு சம்பந்தப்பட்ட பொருள், இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில், கெமிக்கல் சம்பந்தப்பட்டது, இது பூராமே சனி ஓரில் பண்ணுறது சிறப்பு. இப்போ இரும்பு வாங்குகிறோம், இரும்புக்கு அதிபதி இல்லை சனி. அதே மாதிரி ரசாயன சம்பந்தப்பட்ட பொருள். இப்போ ரசாயனம்னா என்ன? உதாரணத்துக்கு நம்ம வீட்டை எடுத்துக்கிட்டோம்னா டெட்டாலு, சோப்பு, கை கழுவக்கூடிய பொருள்கள், அந்த கழிவறைக்குண்டான பொருளை பூரா வாங்கி அதை சுத்தம் பண்ணுறது, இதெல்லாம் வாங்கலாம். அதுக்கு தான் சீயக்காய் வாங்கி எண்ணெய் வச்சு குளிப்பாங்க அன்றைக்கி. அப்படி சனி ஓரையில் சங்கடத்தை தீர்க்கக்கூடிய அனைத்தையும் சனி ஓரில் பண்ண உங்கள் சங்கடம் தீர்ந்து சந்தோஷத்தை கொடுப்போம். அந்த சந்தோஷம் உயிருக்கு சந்தோஷம். உயிர் சந்தோஷமாக இருந்தால் உடல் தன்னை போல் சந்தோஷமாகும். உடல் சந்தோஷமானால் தன் குணமும் நம்மளுடைய இடமும் சிறப்பாக இருக்கும். ஒரு உடம்புக்குள்ளே உயிர் ரொம்ப முக்கியங்க. இப்போ பேட்டரி சார்ஜு ஒரு செல்ஃபோனில் எப்படி பேட்ரி முக்கியமோ அந்த பேட்டரி சார்ஜ் முக்கியம். பேட்டரிங்கிறது உடலில் எதுவும் சொல்லியிருக்கோம். அந்த உயிர் இருந்தால் தான் அந்த பேட்டரிக்கு பலன். பேட்டரி இருந்தால் தான் பேச முடியும், எல்லாமே கற்றுக்க முடியும். அப்போ உயிரை வளர்க்கக்கூடியதில் முதன்மையாக இருக்கக்கூடியது சனி ஓரை. சனிக்கு எவ்வளோ பலன் கொடுத்துருக்காம பாருங்கள். எவ்வளவோ பலன் இருந்தாலும், எத்தனையோ ஓரை இருந்தாலும்,
சனி இருந்தால் மட்டும்தான் உங்கள் உயிர் இருக்கும். சாதாரண தள்ளி விட்டுறாதீங்க. இதை கேளுங்க, 4 பேர் ஷேர் பண்ணுங்கள். சனி ஓரில் என்னென்ன செய்யணும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. நான் தான் பெற்ற இன்பம் வையகம் வரணும். இப்போ சனிக்கிழமை தான், அதுக்காகத்தான் அந்த கணக்கை சனிக்கிழமை ரெஸ்ட்டை கொடுத்தாங்க. நம்ம இன்றைக்கின்னு ஓடுறோம். எதுக்காக ஓடுறது தெரியாமல் ஓடிக்கிட்டு இருக்கோம். உங்களை பார்த்துக்கங்க. நீங்கள் நல்லா இருந்தால் தான் உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும். குடும்பம் நல்லா இருந்தால் தான் குழந்தைங்க நல்லா இருப்பாங்க. கூட்டு குடும்பம் இருந்தோம் நம்ம இன்றைக்கி தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கும். என்ன காரணம்? ஆசையின். எல்லாருக்கும் ஆசை. அந்த ஆசை பேராசைன்னெலாம் வந்த காரணம். ஆசையை அளவோடு பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. சனி ஓரை அவங்க முக்கியத்துவம் கொடுக்கும் உங்களுக்கு. சனி நீதிமான். சனி ஓரையில் இந்த மாதிரி சொன்ன விஷயங்களை வாழ்க்கை கடைப்பிடித்து வந்தால் உங்களுக்கு வெற்றி நிச்சயம். சனி ஓரையை பயன்படுத்தி சங்கடங்களை தீர்த்து உங்கள் ஆயுளை வளர்த்து கொண்டு அதிர்ஷ்டம் தரும் யோகம் அன்போடு உங்களை வாழ்த்தி மகிழ்கிறது. மீண்டும் ஒரு புதிய தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், நல்வாழ்த்து.